பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன முக்கியமான தகவலை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, அதாவது 1970 ஒரு 4 பேருக்கு கூட்டுப்பட்டா இருந்துச்சு. அது யூடிஆர் காலகட்டத்தில் ஒருத்தருக்கு அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விடுபட்டவர்களுடைய சந்ததிகள் எப்படி போராடி இந்த நிலத்தை மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்திருந்தேன். அதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கான பிரச்சனைகளை நம்ம நீதிமன்றங்கள் போய் நம்ம தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பா நெறைய உறவுகளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே நினைவுக்கு வருவது, இப்ப உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தான் நினைவுக்கு வரும். மேக்ஸிமம் இது கிராமப்புறங்கள்ல இருக்கிற எண்ணற்ற உறவுகளுக்கு மற்ற விஷயங்கள் தெரிவது ரொம்ப குறைவா இருக்குது. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயர்நீதிமன்றம் மெயின் மெயின் சென்னையில இருக்கு. அதோட பிரான்ச் மதுரையில இருக்கு. ஓகே. அது போக டெல்லியில உச்சநீதிமன்றம் இருக்கு. ஸோ இதுதான் பெரிய நீதிமன்றங்கள். பெரிய நீதிமன்றங்கள் இதுதான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா, சுமார் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 1100க்கும் மேற்பட்ட பல வகையான நீதிமன்றங்கள் இருக்கு. அதை ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுலயும் குறிப்பா இந்த நில பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, அதாவது நம்முடைய உரிமையில பிரச்சனை ஏற்படும்போது அதை தீர்த்துக் கொள்வதற்கு உரிமையியல் நீதிமன்றம் மட்டும் கிட்டத்தட்ட 200க்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த உரிமையியல் நீதிமன்றங்கள் 3 அடுக்குகளாக செயல்பட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இந்த முனிசிபல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பாத்தீங்கன்னா சார்பு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை உரிமையியல் நீதிமன்றங்கள் சொல்லுவாங்க. இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள பல பிரிவுகளுக்கான பிரச்சனைகளை நம்ம சரி செய்துக்க முடியும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு 8 இடத்துல இந்த நீதிமன்றங்கள் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஓகே. இப்ப மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், இந்த டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண வரவு செலவு வழக்குகளை இங்க என்ன செய்யலாம்னா, ஒரு சிறிய அளவிலான கடன் தொகை பிரச்சனை, பல பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முனிசிபல் கோர்ட்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். 2வது என்னன்னா, சொத்துக்கான உரிமை கோருதல். அதாவது ஒரு சொத்து தனக்கு சொந்தமானது என்று அறிவிக்க கோரும் வழக்குகள் நீங்க இங்க தாக்கல் பண்ணி என்ன செய்யலாம்னா, நீங்க தாக்கல் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க உயர்நீதிமன்றம் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. அதே சமயத்துல இப்போ ஒரு தடை உத்தரவு ஏதாவது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த தடை உத்தரவை நீக்கி அதை உங்க சொத்தை உங்க பேர்ல மாற்றுறதுக்கு, அல்லது உங்க உங்க நிலத்துல ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு, அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கோ, அல்லது உங்க நிலத்தை ஏதாவது சேதப்படுத்த போறாங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு முன்கூட்டியே என்ன செய்யலாம்னா, தடை விதிக்க கோரி இங்க என்ன செய்யலாம்னா, தடையை நீக்கவும் தடை விதிக்க கோரவும் என்ன செய்யலாம்னா வழக்கு தொடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு டிவிஷனல் இருக்கு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, வீட்டை காலி செய்றது அல்லது வாடகை பாக்கி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கான தனியா அங்கே வழக்கு நடத்தப்படும். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ உறுதிமொழி பத்திரம் தொடர்பாக ஒரு பொது பாதை வசதி அல்லது பொது நிலத்தை பயன்படுத்தும் தொடர்பான உரிமைகளை நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த இந்த முனிசிபல் கோர்ட்டை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, நீங்க உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்க இங்கேயே என்ன செஞ்சுக்கலாம்னா, தீர்த்துக் கொள்வதற்கான வசதியை தான் இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே. இப்போ 2வது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இங்க ஏதாவது சாட்டிஸ்ஃபை அன்சாட்டிஸ்ஃபை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, மேல்முறையீடு போறக்கான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பு நீதிமன்றம் அது மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, மாவட்ட முனிசிபல் நீதிமன்றத்தின் பண மதிப்பு எல்லைக்கு மேலுள்ள வழக்குகள். இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1,00,000 கீழே பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, உங்க சொத்து மதிப்பு ரூ. 1,00,000 இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 1,00,000 கீழே இருக்கக்கூடிய வழக்குகள் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு இந்த முனிசிபல் கோர்ட்ல பண்ணலாம். இப்போ 1,00,000 தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10,00,000க்குள்ள உங்க சொத்து மதிப்பு இருக்கு, அது சம்பந்தமான வழக்குகள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியாக இங்க என்ன செய்யணும், வழக்கு தாக்கல் பண்ணணும். இப்போ அங்கே ஏதாவது அன்சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபை அதை நீங்க மேல்முறையீடு செய்யறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியாவே என் சொத்து கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 மதிப்புள்ளதா இருக்கு அப்படின்னா, நீங்க நேரடியாவே என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த சப்கோர்ட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புறேன். சரி, இந்த சப்கோர்ட்ல என்னென்ன மாதிரி வழக்குகள் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகப்பிரிவினை வழக்குகள், அது மட்டும் இல்ல குடும்ப சொத்து வாரிசுகளுக்கு இடையே பிரித்துக் கொள்ளுதல். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, என் பாகத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, பிரிச்சு தர மாட்டேங்கிறாங்க. கூட்டுப்பட்டாளர் இருக்கு, நம்மளுடைய விகிதத்தை நம்மளுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னா அவங்க தரமாட்டாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க என்ன செய்யலாம்னா, சார்பு நீதிமன்றத்தை அணுகி என்ன செய்யலாம்னா நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா, விபத்து சம்பந்தமான இழப்பீடுகள், இப்ப இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், இங்க வழக்கு தாக்கல் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த சார்பு நீதிமன்றத்துல நீங்க வாதாடி இழப்பீடுகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா, திருமண உறவு சார்ந்த வழக்குகள், விவாகரத்து, தம்பதியர் சேர்ந்து வாழுதல், இது தொடர்பான வழக்குகளை என்ன செஞ்சுக்கலாம்னா, இங்க சார்பு நீதிமன்றத்துல நீங்க தாக்கல் செஞ்சுக்கலாம். அதை தாண்டி இப்போ வாரிசு சான்றிதழ் ஏதாவது பிரச்சனை இருக்கு, அது மாதிரி வங்கி கணக்கு அல்லது அசையும் சொத்து வாரிசாராக அங்கீகரிக்க கோருதல், ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா
நாமினியே இல்லாதவங்க இறந்தோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இறந்தவருடைய இந்த சொத்தில் வந்து ப்ராப்பர் சொத்து அசையா சொத்துல நாங்கள் தான் வாரிசுகள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான பல பிரச்சனைகள் இருக்குன்னா, நீங்கள் இங்கே உரிமையல் நீதிமன்றத்தை, அதாவது இந்த சப்போர்ட்டை நீங்கள் அணுகி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, முனிசிபல் கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த சப்போர்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது 2வது நிலை. மூன்றாவது நிலையில் பார்த்தீங்கன்னா, மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்டத்தில் மிக உயர்ந்த சிவில் நீதிமன்றம் இது என்பதால் பெரிய மதிப்புள்ள சிக்கல்களை, சட்ட வழக்குகளை இது கையாளுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உயர் மதிப்புள்ள நேரடி வழக்குகள், மாவட்டத்தில் பண மதிப்பு எல்லைக்கு உட்பட்ட மிகப்பெரிய சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் இந்த மாவட்ட கோர்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சலாம், கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை தத்தெடுக்கிறது மற்றும் மைனர் குழந்தைகளே சொத்துக்களுக்கு பாதுகாவலர் நியமிக்கிறது, இது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம்னா இங்கே மாவட்ட கோர்ட்டுக்கு நீங்கள் நேரடியாக போயிடலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா உயில் தொடர்பான வழக்குகள், இப்போ எங்கள் தாத்தா வந்து உயிர் எழுதி வச்சதுனால தான் நான் சொத்தை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொத்தை மாற்றிக்கிட்டு அவர் இன்னொரு நாள் அனுபவம் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் திடீர் வந்து எங்கள் தாத்தா போலியா அது உயில் எழுதி வச்சாரு, அந்த உயில் கிடையாதுங்க, இவனே போலியா எழுதி இவனே வந்து இந்த மாதிரி உயிலை பயன்படுத்தி என்ன பண்ணுறான் அப்படின்னா சொத்தை மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் கண்டிப்பாக இதை கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு சரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சு யார் உண்மையான உயிலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழக்கு தாக்கல் பண்ணோம்னா நிச்சயமாக அது உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த நீதிமன்றத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா காப்புரிமை அல்லது வர்த்தக முத்திரை தொடர்பான மீறல்கள் இது சம்பந்தமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இப்போ முனிசிபல் கோர்ட்டு, சார்பு நீதிமன்றம், இந்த 2 வகையான காரியங்களில் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே அப்பீல் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் அப்பீல் நிலையாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாவட்ட நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ சார்பு நீதிமன்றத்தில் நீங்கள் முனிசிபல் கோர்ட்டு போல சார்பு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க, சார்பு நீதிமன்றத்தில் உங்களுக்கு தீர்ப்பு வந்து நெகட்டிவாக வந்துருச்சு, அல்லது உங்கள் எதிரி வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு அவருக்கு, நீங்கள் மறுபடியும் அப்பீல் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் அப்பீல் போய்க்கலாம். இதில் சிவில் என்பது தனியாக இருக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, அந்த உரிமை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்குமே தவிர தண்டனைகள் விதிக்கப்பட மாட்டாது. அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ குற்ற வழக்குகள் என்பது வேற, கிரிமினல் என்பது வேற, சிவில் என்பது வேற. இதில் என்னென்னா ஃபோர்ஜரி பண்ணி இல்லீகலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த இல்லீகல் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு லீகலுக்கான ஒரு முயற்சியை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அதாவது இல்லீகல் செஞ்சு இப்போ ஒரு பட்டாமறுதல் பண்ணியிருக்காங்க, ஒரு சொத்தை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி திரும்ப உரிமையாளருக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த 2 விஷயம் வந்து இங்கே நடக்கும். ஒன்றும் ஆர்டர் போடுவாங்க, இல்லாட்டி போட்ட ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க. ஒன்றும் உங்களுக்கு நலத்திட்டங்கள் நடக்கலாம், இல்லை ஏற்கனவே கொடுத்த நலத்திட்டங்களை கேன்சல் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமையல் நீதிமன்றங்களை நீங்கள் என்ன செய்யலாம்னா அணுகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தண்டனை வழக்குகள் என்பது அது கிரிமினல் வழக்கு, அது வேற தனி சப்ஜெக்ட், அது வேற. குற்றங்கள் செய்தால் அந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் அது வேற, அந்த சட்டத்தின் கீழே அது இயங்கும். அதுவும் அதே நீதிமன்றத்தில் ஒரு பிரிவு தனியாக இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த உரிமையல் சம்பந்தமான வழக்குகள் மட்டும்தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் அங்கே உள்ள நடக்கும். அதுக்கு தனித்தனி என்ன செய்யறான்னா, இப்போ ஒரே நீதிமன்றத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி அறைகள் வந்து இருக்கும். அந்த வழக்குகள் விசாரிப்பதற்கு தனித்தனி சப்டிவிஷன் பிரிவுகள் இங்கே உள்ள இருக்கும். குடும்ப நல நீதிமன்றம் அங்கே தனியாகவே இருக்கும். அதே மாதிரி உரிமை நீதிமன்றம் தனியாக இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அது தனியாக இருக்குது. அதே மாதிரி கிரிமினல் சம்பந்தமான பிரச்சனை சரிவதற்கு அது தனியாக இருக்குது. இப்படி தனியாக பற்றி ஒரே நீதிமன்ற வளாகம் வந்து இருக்கும், அங்கே தனித்தனியாக என்ன செய்யணும்னா பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால உங்கள் நிலப்பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நீதிமன்றங்களை அணுகி நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, எந்த இடத்தில் சொத்து இருக்கிறதோ அல்லது எங்கு பிரச்சனை நடந்ததோ அந்த பகுதியில் உட்பட்ட நீதிமன்றங்கள் தான் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து திருவாடானை தொகுதிக்குள்ள ஒரு இடம் இருக்குது அப்படின்னா 1 லட்சத்துக்கு கீழே மதிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் முனிசிபல் கோர்ட்டு தான் போகணும். அந்த 1 லட்சத்தை தாண்டி 10 லட்சம் அப்படி இருக்கும்போது அந்த சப்கோர்ட்டுக்கு போகணும். அந்த 10 லட்சத்தை தாண்டி மேலே பெரிய வழக்கு அப்படின்னா நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போயிடலாம். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுக முடியாது. 2வது பாயிண்ட்டு, உங்கள் வழக்கு, அதாவது உங்கள் வழக்கோடைய சந்தை மதிப்பு எவ்வளவு என்பதை பொறுத்து அது முனிசிபல் நீதிமன்றமா அல்லது சார்பு நீதிமன்றமா என்பதை நீங்கள் தான் அதுதான் முடிவு செய்யும். ஸோ அதனால வந்து நீங்கள் அதை முதல்ல நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது சம்மந்தமான உங்களுக்கு தகவல்கள் வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டுக்கு எல்லாம் பதிலளிக்கும் விதமாக நம்ம இன்னொரு வீடியோ கூட வெளியிடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.